சிவா சிவாய போற்றியே நமச்சிவாய போற்றியே பிறப்பருக்கும் ஏகனே பொறுத்தருள் அநேகனே. புதுக்கோட்டை ஜோதிட சங்கத்தினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய ஜே.கே. மூர்த்தி அவங்க காவேரி சங்கத்துக்கு இது முதல் வருகை. இனிமே அடுத்தடுத்து தொடர்ந்து வரணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். அதே போல் ஐயா இப்போ ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மதிப்பிற்குரிய இந்த காவேரி ஜோதிட சங்கத்தினுடைய நிர்வாகி, தலைவர், பொருளாளர், செயலாளர் அவர்களுக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய சிறு உரையை ஆரம்பிக்கலாம் இருக்கிறேன். நாங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்திலே 1995ஆம் ஆண்டு மிகப்பெரிய ஜோதிடர்களை வைத்து ஒரு சங்க கூட்டம் ஆரம்பித்தோம். அந்த புதுக்கோட்டையினுடைய கூட்டம் 95இல் நடைபெற்று 2015 வரை தொடர்ந்து சிறப்பாக நடைபெற்றது. அதை நாங்கள் ஆரம்பத்தில் செய்யும் பொழுது யூடியூப் எல்லாம் கிடையாது. ஆனால் அந்த யூடியூப்பை இப்போ மேற்கு மாவட்டங்களை தொடர்ந்து நாங்கள் பார்க்குறப்ப இப்போ தான் சங்கம் ஆரம்பித்து யூடியூப் மூலமாக மிகவும் பிரபலம் அடைஞ்சிருக்காங்க. நாங்கள் 95இல் ஆரம்பித்து 96ஆவது வருஷம் மரியாதைக்குரிய திரைப்பட நடிகர் டி. ராஜேந்தர் அவர்களையும் வெள்ளிநாடை மூர்த்தி அவர்களையும் மேடையில் அழைத்து 2 வருடங்கள் சிறப்பாக நடைபெற்றது. ஓம் உலகநாதன் அவர்களையும் சிவ மேகநாதன் அவர்களையும் முருகனடிமை ஜோசியர் அவர்களையும் தொடர்ந்து மிக பிரபலங்களை கொண்டு வந்து நாங்கள் தொடர்ந்து அந்த 15 வருஷம் 25 வருஷம் தொடர்ந்து நடத்திப்பட்டிருந்து. அப்பொழுது எனக்கு வயது ரொம்ப சிறிய வயது. நான் 17 வயதிலிருந்து இந்த ஜோதிடத்தை தொடர்ந்து ஆர்வமாக எங்கள் மாவட்டத்தில் உள்ள மிகப்பெரிய ஜோதிடர் என்றால் இன்றைக்கு கூறும் அளவிற்கு சாதாரண நிலையில் உள்ள ஜோதிடர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நீங்கள் கண்டிருக்க முடியாது. மிகவும் பிரபலமான ஜோதிடர்கள். அதிலே ஒருத்தரை சொல்ல வேண்டுமானால் கூலை ஜோதிடர் என்று கீழச்சேவில்பட்டி மாவட்டத்திலே ஒருத்தர் இருந்தார். அவர் அவருடைய வயது அப்போ நான் அவர்கிட்ட போய் ஜாதகம் பார்க்க போகிறப்ப போய் பார்க்கலாம் மாட்டேன், வயசு 82 ஆச்சு, எனக்கு போதும், என் தம்பி ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கான், லெட்ரு போட்டு அவன்கிட்ட போய் பார்த்துக்கன்னாரு. ஆனால் என்னை அனுப்பிச்சி விட்டவர் என்ன சொன்னார், நீ போய் அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீ பேச்ச ஆரம்பி, கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடுவார்னார். அதே மாதிரி ஐயா நான் உங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்க வரல, நீங்கள் பெரிய மனுஷன், 82 வயசு ஆகுது, உங்களுடைய காலை தொட்டு வணங்கிட்டு ஒரு ஆசீர்வாதம் பண்ண தான் வந்தேன்னு. சரியா அப்படின்னா சாமியை கும்பிட்டு என்னை ஆசீர்வாதம் பண்ணிட்டு சொன்னார். உன் நட்சத்திரம் என்னன்னாரு. சொன்னேன். உன் லக்கணம் என்ன சொன்னேன். எல்லாத்தையும் இப்படியே போட்டு ஜாதகத்தை போட்டார். நான் பார்க்காத ஜோதிடரே கிடையாது. சென்னையில் இருக்கவங்களுக்கு 5000 ரூபா, இவர் சேலத்தில் ஆத்தூரில் இருந்தவர்கிட்ட அப்போவே லெட்ரு பில்ல 2500 ரூபா அனுப்பிச்சு நான் பார்க்காத ஜோதிடரே கிடையாது. அவ்வளவு மிகப்பெரிய ஜோதிடர்லாம் பார்த்து சலித்து போன நேரத்தில் ஐயாவை போய் பார்க்குறப்ப அப்படி சொன்னார். சொல்லிவிட்டு அப்போ அவர் ஜாதகம் பார்த்து எங்களோட பேசிக்கிட்டு இருக்கப்ப அவர் கிராமம்தான் அதில் ஒருத்தர் 5 ரூபா பணத்தை வச்சு ஐயா மாடு தொலைஞ்சி போச்சுன்னாரு. சரி உட்காரியா சொல்கிறேன் அப்படின்ட்டு டக்குன்னு என்ன பண்ணார், ஒரு கட்டத்தை போட்டு அவர் ஆறுடத்தில் மேற்கு பக்கமாக 6 கிலோமீட்டரில் ஒரு கம்மா கரையில் அது கட்டி கிடக்குயா, போய் பாரு, பிடிச்சிட்டு வந்துடலான்னாரு. நான் அப்போ என்ன பண்ணேன், அவரை கூப்பிட்டு வெளியில் ஐயா சொல்கிறது உண்மையாக இருக்குமான்னு. ஐயா அவர் சொல்கிறது அப்படியே கரெக்டாக இருக்கும், எத்தனையோ வாட்டி ஆறுடம் சொல்லியிருக்காரு, அப்படி இருந்துச்சுன்னா. அப்போ இப்படியே நான் தொடர்ந்து போயிட்டுருக்கப்போ ஒரு நாள் சொன்னார், ஆடு கடையோடு போயிடுச்சியா அப்படின்னு ஒருத்தர் 5 ரூபா பணம் வச்சார். அப்போ சொன்னார், மேற்கு பக்கம் திருச்சி சைடு போயிட்டுருக்கு, வண்டியில் போயிட்டுருக்கு, நீ 30 கிலோமீட்டருக்கு போலீஸில் சொல்லி பிடிச்சானா பிடிச்சிடலான்னாரு. அப்போ அவரையும் கேட்டேன். அப்போ அவரும் அதே சொன்னார். அப்போ அவர் வீட்டிலையே ஒருத்தர் உட்காந்துருப்பார், வண்டி புரோக்கர், வண்டி வாங்கி விற்கிறவர். அவர் எனக்கு பழக்கம். அவர்கிட்ட கேட்குறப்ப என்ன சொன்னார், இன்றைக்கி ஏதாவது வண்டி ஆகப்படுமாயா, போனால் லாபம் கிடைக்குமாயான்னா டக்குன்னு ஜாதகத்தை போடுறாரு. நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். பார்த்துக்கிட்டு இருக்கப்ப என்ன சொல்கிறாரு, இன்றைக்கி ஒரு பச்சை கலர் வண்டி ஒன்று வருமையா, அதில் ஒரு 400 ரூபா லாபம் கிடைக்கும், போய் பாரு அப்படின்னாரு. இப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தார். என்னடா நானும் எவ்வளோ பெரிய ஜோதிடர்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போ அவர் இதே தொடர்ந்து போய்கிட்டு இருக்கப்ப நான் என்னோட ஜாதகத்துக்கு பலன் சொல்லுங்கயான்னு கேட்குறேன். நீ நான் எல்லாத்துக்கும் சொல்கிறேன், யாருமே கற்றுக்க. அப்போ நான் அவர்கிட்ட போகிறப்ப 92ஆவது வருஷம். அப்போ சொல்கிறாரு, யாருக்கும் சொல்லித்தரேங்கிறேன், ஒருத்தன் கூட கற்றுக்க மாட்டேங்கிறான்யா, நீ கற்றுக்கையா அப்படின்னாரு. இல்லையா எனக்கு முதல்ல சொல்லுங்கய்யா, இந்த தொழில்
டேஞ்சர் தொழில். உண்மையில் அதை ஓப்பனாகவும் சொல்கிறேன். ஜோதிடம் பார்த்தா மிகப்பெரிய தரித்திரம் வரும்னு சொல்லி புள்ளக்குட்டியெல்லாம் பாதிக்கும்னு சொல்லி என்னை பயமுறுத்திட்டு, அதே மாதிரி எங்கள் ஊரில் கோவலையர்னு ஒரு பெரிய ஜோசியர் 6லேருந்து 8 பிள்ளைய அவருக்கு 8மே உருப்படலை. இதை பார்த்துட்டு இதே மாதிரி ஒரு 3-4 ஜோசியரை பார்த்துட்டு இன்னொரு பிரபல ஜோசியர் அவர் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா 6 பிள்ளைங்க, ஐயர் வீடு, 6 பேருக்குமே கல்யாணம் ஆகலை. இதெல்லாம் பார்த்துட்டு நான் பயந்து போய் என்ன பண்ணேன், எனக்கு மத்தானே சொல்லுங்க யானே. இல்லைடா உனக்கு வருமேடா, புதன் ஆட்சி போட்டிருக்கு வருமே அப்படின்னாரு. இல்லை எனக்கு மத்தானே சொல்லிக் கொடுங்க யானே. அப்போ ஒரு நாள் சொல்லிக்கிட்டு இருக்கப்போ சொன்னார், என்னோடய மனைவிக்கு வந்து அடுத்த வருஷம் 17ஆம் தேதி 10:30 மணிக்கு உயிர் பிரியும்னு ஜாதகத்தில் இருக்கடான்னாரு. என்ன சாமி இப்படி சொல்கிறீங்க, ஏதாவது இல்லை பாரு அப்படின்னாரு. அதே மாதிரி அந்த டைம் வந்துச்சு, நான் போயிட்டு இருந்தேன். அப்போ அன்னை சொன்ன டேட்டு வந்துருச்சு. இன்னொரு கைரேகை போலீஸ்காரர் அவர் வீட்டிலே உட்காந்துருப்பார். அவர் சொன்னார், சாமி நீங்கள் ஏதோ கோட்டை விட்டீங்க கணக்கில், அம்மா நல்லா தானே இருக்காங்க அப்படின்னாரு. 10:30 மணி டைம் சொல்லியிருக்கேன்டா, மணி இப்போ 8 தான்டா ஆகுது அப்படின்னாரு. கரெக்டாக அந்த அம்மாவுக்கு வந்து உடம்புல எந்த வியாதியோ எதுவுமே கிடையாது. அப்போ அந்த அம்மா வந்து பாத்திரம் விளக்கிக்கிட்டு இருக்காங்க கிராமத்தில் உள்ள முத்தத்தில் உள்ள ஒரு வீட்டில். அப்போ அந்த பாத்திரம்லாம் விளக்கி முடித்து அதை எடுத்துக்கிட்டு போகிறப்போ ஒரு சத்தம், இவர் திண்ணையில் உட்காந்து ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அம்மானு ஒரு சத்தம் கேட்டுச்சு. சத்தம் கேட்டதுக்கப்புறம் என்னடா எந்திரிச்சு வந்து பார்த்தா, இங்கே ஜாதகம் பார்க்குறவர்கிட்ட சொல்லிட்டாரு, அம்மா உயிர் மணி 10:30 உயிர் போயிடுச்சியா அப்படின்னாரு. எந்திரிச்சு வந்து பார்க்குறோம், வலிக்கு விட்டு விழுந்து பின்மண்டை அடிபட்டு இறந்து போச்சு. அப்போ தான் நான் ஜோசியத்தைய, ஏன்னா நான் வந்து சதய நட்சத்திரம், உங்களுக்கு தெரியும் சதயம் வந்து பயங்கர ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ஏன்னா ராகுவோட நட்சத்திரம், முதல்ல சாமி கும்பிட மாட்டாங்க. இப்போ ஈவேராலாம் வந்து சனி அவருக்கு ராகு சம்மந்தப்பட்டால் ஆன்மீகத்தை எதிர்த்து இந்த மாதிரி லைனில் போகிறதுக்கு இந்த ராகு வந்து பயங்கரமாக வேலை செய்யும். எல்லாரும் பேச்சரையும் உடனேலாம் நம்பிட மாட்டோம். நான் பார்க்காத ஜோதிடரில் நேற்றைக்கு வந்து தங்கச்சி பொண்ணுக்கு ஐயாட்ட கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், சில இதெல்லாம் சொல்கிறப்ப எனக்கு சொல்லிக் கொடுத்த குருநாதர் வந்து சாரம் தான் ஒரு வீட்டுக்கு வந்து மெயின் பேஸு. அந்த சாரம் இல்லைன்னா கட்டடம் நிற்காது, அதுக்கு தான் சாரம் சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறார். இதை இப்போ நிப்பாட்டிக்க. இப்போ அந்த ஐயர் சொன்னது நடந்து அதுக்கப்புறம் அவர்கிட்ட வயசாகிடுச்சு அவருக்கு. அப்போ தான் இந்த ஜோதிடங்கிறது வந்து மிகப்பெரிய உண்மை, இதில் வந்து பொய்யுங்கிறதே கிடையாது அப்படிங்கிறத நான் வந்து நம்பினேன். அதே மாதிரி கை 2மே தொழுநோய். அவர்கிட்ட வந்து பா. சிதம்பரம் அவரோட அப்பா அவங்க அம்மா அவங்க பூரா கண்டனூரில் வந்து அவர்கிட்ட பார்ப்பாங்க. அவர் வந்து எங்கே கற்றுக்கிட்டவர்னா மலையாளத்தில் கற்றுக்கிட்டவர். அந்த மலையாளத்தில் கற்றுக்கிட்டவர் இங்கே வந்து சொல்கிறப்ப அவர்கிட்ட அவ்வளோ கூட்டம். அவர்கிட்ட போய் ஜாதகத்தை கொடுத்தோம்னா, இல்லை ஜாதகத்தை பிரித்து தான் பார்ப்பாருன்னா, பிராமின் அவர் டக்குன்னு கணக்கு போடுவார். அதை வந்து 12 பாகமாக பிரிப்பார். இந்த எப்படி நம்ம கட்டம் பிரித்து சொல்கிறோமோ, ராசியிலேருந்து அம்சத்துக்குள்ளே 9 பிரிவாக மனசுக்குள்ளே பிரித்து இந்த கிரகம் எங்கே வெயிட்டாக இருக்குது அப்படின்னு 4 வார்த்தை தான் சொல்லுவார். எதுவுமே எழுதவே மாட்டார். அவர் மூலமாகவும் இந்த ஜோதிடம் வந்து நான் பார்க்குறது எல்லாமே பிரபலமான ஆள், சாதாரண ஜோதிடர் இல்லை. அந்த மாதிரி ஆற்றை பார்த்து, ஆகா இந்த ஜாதகத்தில் ஏதோ ஒரு உண்மை இருக்குடா, இதில் வந்து சயின்ஸும் மேக்ஸும் ஃபுல்லாகவே இருக்குது, இதை வந்து யார் கற்றுக்கணும். நான் என்னட்ட கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்னா, காலேஜில் ஸ்கூலில் ஃபஸ்ட்டு ரேங்க் வாங்குகிற பிள்ளை, மாவட்டத்தில் ஃபஸ்ட்டு வர்ற பிள்ளைங்களை கொண்டாந்து இதில் வந்து பயிற்சி கொடுத்தோம்னா, தெளிவாக நல்ல குருநாதன் கிடச்சி வழி கிடச்சிச்சுன்னா அவன் மிகப்பெரிய ஜோதிடன் ஆவான். ஜோதிடம் உண்மைங்கிறத எனக்கு இப்போ வயசு 60. ஆனால் 60 வயசாக இருந்தாலும் 17 வயசுலேருந்து இதை பிரித்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்போ நம்மளுக்கு தேடுதல் வந்து இன்னும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இது வந்து ஒரே நாளில் முடிகிற சப்ஜெக்ட் இல்லை. பிஇ வந்து 5 வருஷம் 4 வருஷம், டாக்டர் வந்து 5 வருஷம், பின்னால் சர்டிஃபிகேட்டில் நீங்கள் பேர் போட்டுக்கலாம். ஆனால் ஜோதிடத்தில் இன்றைக்கும் எனக்கு கூட்டம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. எங்கள் வீட்டில் நான் போர்டு வைக்கலை, ஆனால் வந்துடுவாங்க. ஏன் சொல்கிறேன்னா, இன்னும் நான் தெளிவடையணும். மிகப்பெரிய நபர்களை சந்தித்து சாரத்தை நம்ம இழுக்கணும். நம்மள்ட்ட வந்து கொடுத்தோன்னே எப்படி சொல்லணும்னு அந்த கீழே சொல்லிவிட்ட ஐயங்கார் சொன்னாரோ, அவர்கிட்ட யார் யார் வருவானா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவர் ஜாதகம் நிப்பாட்டிட்டார். அப்போ என்ன ஆகும்னா, புதுக்கோட்டை, பட்டுக்கோட்டை, மானாமதுரை, காரைக்குடி, திருப்பத்தூர் எல்லா ஊர்லேயும் உள்ள ஜோதிடர்களுக்கு திருமணத்தை குறிக்கிறதுல இது வந்து செய்யலாம், இது செய்யக்கூடாதுன்னு ஒரு கருத்து வேறுபாடு வரும். அப்போ பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடு 2 பேருமே காரை பிடிச்சி 2 ஜோசியரையுமே கூட்டிகிட்டு அவர்கிட்ட வருவாங்க. வந்து, ஐயா நீங்கள் ஜாதகம் பார்க்க வேணாம், நீங்கள் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு,
இது வந்து சேர்க்கலாமா சேர்க்கக்கூடாதா அதை கேட்க தான் வந்திருக்கோம், பணியோடு நீங்கள் சொல்லித்தான் ஆகணும் அப்படிங்கிறப்ப அதை சந்தோஷமாக சொல்லுவார். ஏன்னா எனக்கு சொல்லி கொடுக்குறப்ப என்ன சொன்னார்னா, ஜாதகம் முன்ன பின்ன பார்த்துடலாண்டா, பொருத்தம் பார்க்குறதுக்கு அரை மணி நேரம் டைம் எடுத்துக்கணும். பொருத்தங்கிறது நம்ம முதல்ல ஆயிலை பார்க்கணும். அந்த ஆயில் கிரகத்தை பார்த்துட்டு அடுத்து தான் அவனுக்கு வந்து ஆரோக்கியத்தை பார்க்கணும். அதுக்கு அடுத்து தான் பொருளாதாரங்கிறது ஏறும் இறங்கும், அது நம்ம கையில் இல்லை. நம்ம கல்யாணம் பண்ணி வச்சோம்னா அவர் என்ன சொல்லுவார்னா, இன்றைக்கி நான் கல்யாணம் பண்ணி விளையாட்டாக சொல்லுவார், இன்றைக்கி நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், அன்னைக்கே ஒரு ஜாதகத்தை எழுதி, ஆனால் சொல்லுவார் உண்மைதான், அன்னைக்கே ஒரு ஜாதகத்தை எழுதி பொருத்தம் பார்க்குற அன்னைக்கே ஆம்பளை பிள்ளை இந்த நட்சத்திரத்தில் பிறக்கும், 2000 ரூபா கூட எழுதி தரேன்னு சும்மா காசு வாங்க மாட்டார், ஆனால் சொல்லுவார். அவ்வளவு ஞானமான அந்த ஜோதிடர் வந்து புதுக்கோட்டையை சுற்றி இருந்திருக்காக, நம்ம பெரிய விஷயம். அது மாதிரி நான் அதுலேருந்து வந்து வரிசையாக எல்லாத்துக்கிட்டையும் தொடர்பு கொண்ட சிவமேகநாதன்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க, பெரிய ஆள். முருகு ராஜேந்திரனை புதுக்கோட்டையில் கொண்டாந்து போட்டு ஃபுல்லாக மண்டம் பேச விட்டு அதுக்கப்புறம் ஒரு லாட்ஜில் உட்கார வச்சு அப்போதைக்கு அவருக்கு 150 ரூபா ஃபீஸு, 56,000 ரூபா வசூல் பண்ணி கொடுத்தேன். அந்த 56,000 ரூபா வசூலையும் அவர் பேங்கில் கொண்டு போய் டைம் முடிய போதுன்னு கட்டி விஜய் டிவிக்கு பணம் கட்டுறதுக்கு அந்த 56,000 கட்டணும். அந்த மாதிரி அவர் வந்து முருகனர்லாம் அவர் சொல்கிறார், நீங்கள் என்ன மூர்த்தி ஸ்தானத்தை பார்க்குறீங்க, சாரத்தை பார்க்குறீங்க, பார்வையை பார்க்குறீங்க, அம்சத்தில் இது எதுவுமே நான் பார்க்க மாட்டேன், புக்கு எடுத்து இப்படி கடன்னு வச்சேன் முருகனோட அருளால். ஆனால் சொல்கிறாரு கடன்னு சொல்லி முடிச்சிடுறாரு. அவர் தான் ஒரு சொன்னார், நாங்கள் கூட்டிகிட்டு வர்றப்ப அது எல்லோரும் மறந்துடக்கூடாதுன்னு சொல்கிறேன், மேடையில் பேசிகிட்டு இருக்கப்போ சொன்னார், என்னை வந்து ரொம்ப கிண்டல் பண்ணுறான் விவேக்கு, அவனோட நிலைமையை நீங்கள் பின்னால் பார்ப்பீங்கன்னாரு. இது உண்மை, சத்தியமான உண்மை. ஏன்னா ஒரு ஜோசியரை வந்து எந்த நோக்கத்தில் நான் பேசுகிறேனோ என்னை பரிகாசம் பண்ணி, ஆனால் அவர் பேசுகிறது வந்து பெரியார் மாதிரி பேசுகிறாப்புல நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுகிறாரு, அவரோட நிலைமையை பாருங்கள், ரொம்ப பின்னால் சிரமப்படுவார்னார். இந்த மாதிரி நிறையா ஜோசியர்களை பார்த்து நான் அழுத்து போய் இப்போ மரியாதைக்குரிய நம்மளுடைய இவர் இருக்கார், இப்போ ஆதித்ய குருஜியோட டிவியை செல்லில் பார்த்துக்கிட்டு இருக்காது. அதில் பார்க்குறப்ப அவர் என்ன சொன்னார், சார்கிட்ட வந்து நேற்றுக்கு பார்க்குறப்ப என்ன சொன்னார்னா, சாரத்தை தான் அவர் முழுசாக சொல்கிறாரு. அதே தான் என்னோட குருநாதன், உங்களுக்கு பேர் தெரிஞ்சிருக்கும், சந்திரலேகன்னு சொல்லி பெரிய ஆள், காரைக்குடியில் 3 மாவட்டம் 4 மாவட்டத்துக்கு 100 டோக்கன் கொடுத்து அடைச்சிருவார். அதுக்கு மேலே அவர்கிட்ட பார்க்க முடியாது, ஏன்னா தொண்டை தண்ணி வற்றி போயிட முடியலடான்றுவார். அந்த மாதிரி ஜாதகத்தை வந்து என்ன பண்ணார், அவர் சொல்லி கொடுத்தது எல்லாமே சாரம்தான். அவர் பார்த்தோன்னே சொல்லிடுவார், 2 நிமிஷம்தான் இப்படி பார்ப்பார், டக்குன்னு அடிச்சுட்டு போயிடுவார். அதே தான் எனக்கு சொல்லி கொடுத்து. அப்போ இவர் என்ன சொல்கிறாரு, பெரிய இப்போ அவர்கிட்டேருந்து நான் சில விஷயங்களை பூரா நான் எடுத்துக்கிட்டு தான் இருந்தேன். அப்போ ஒரு நாள் என்ன சொன்னார், நான் வந்து மிதுன லக்கணத்துக்கு வந்து 3ல் செவ்வாய் இருக்குது, 9ல் சனி இருந்து செவ்வாயை பார்க்குது, செவ்வாய் வந்து பூரத்தில் உட்காந்துருக்கான், அந்த நட்சத்திராதிபதி 10ல் சுக்கிரன் வந்து உச்சமாக இருக்குது, ஆனால் இந்த செவ்வாய் திசையில் நான் படாத பாடுபட்டேன், என் தம்பி ஆக்சிடெண்ட்டில் இறந்து போனான், மன உளைச்சலுக்கு ஆளானேன், அதனால் வந்து சாரம் வந்து குப்பை, சாரத்தை நம்பாதீங்க. ஆனால் அவர் சொன்ன வார்த்தையில் 8ல் குரு இருந்தால் வெளிநாட்டு பயணம் உண்டு, சூரிய திசையில் ராகு புத்தி, சந்திர திசையில் சனி புத்தி, புதன் திசையில் ராகு புத்தி, இதெல்லாம் சொல்கிறார் கரெக்டு. ஆனால் எல்லாமே நல்லா சொல்லிக்கிட்டு வந்தார். சாரத்தை வந்து அந்த சுக்கிரன் பூரத்தில் இருக்கப்ப எந்த வேலையும் செய்யலை, நான் கடனாளியாக இருந்தேன், ஒரு தொழில் பண்ணி கடனாக போச்சு. ஆனால் அதே சமயத்தில் இப்போ நடக்கிற ராகு திசை எனக்கு வந்து பணத்தை நான் வேணுங்கிற அளவு சம்பாரிச்சிட்டேன், ராகுக்கு வீடு கொடுத்தவன் சுக்கிரன் வந்து உச்சமாக இருக்கான், அதனால் நமக்கு வந்து சுபத்துவமாக இருக்கக்கூடிய கிரகங்கள் தான் வேலை செய்யும், பாவத்துவமாக இருக்கக்கூடாதுன்னு செவ்வாயோ சனியோ இந்த மாதிரி எந்த கிரகம் பார்த்தாலும் அந்த கிரகம் அடிவாங்குன்னு சொல்கிறாரு. அது வந்து நம்ம என்னோட ஏஜ் தான் அவருக்கும், ஆனால் அவங்க வந்து பாரம்பரிய ஜோசிடர், அவங்க அப்பாவோட அப்பாவும் சரி அம்மாவோட அப்பா 2 பேரும் ஜோதிடர். நாங்கள் வந்து எங்கள் அப்பா வந்து சிங்கப்பூரில் இருந்தவர், நான் வந்து எம்ஏ எம்பில் பிஎட்னு காலேஜில் முடிச்சுட்டு நான் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கப்பவே ஜோதிடத்தை பார்த்துக்கிட்டு நான் வெயிட் லிஃப்ட்டில் வந்து மாநில அளவில் ஃபஸ்ட்டு வந்து அந்த லைன்லேயே நான் போயிட்டு கலை சம்மந்தப்பட்ட வகையிலே என்னை இழுத்துக்கிட்டு போகுது. வெயிட் லிஃப்ட் செய்வேன், அதிமுகவில் மேடை பேச்சாளராக இருந்தேன், மாவட்ட செயலாளராக இருந்தேன், எல்லாமே அந்த சைடு போகுது ஒழிஞ்சு இந்த ஜோதிடத்துக்குள்ளார
இன்னும் இப்போ தான் எனக்கு வந்து இந்த யூடியூப்பை பார்க்குறப்ப ஒரே பொறாமையாக இருக்குது. இவ்வளோ தூரம் பேசுகிறப்ப அந்த கீழே சொல்லிப்பட்டு ஐயங்கார் இருந்திருந்தாருன்னா அவர் ஒரே நாளில் இன்னைக்கு எவ்வளவு பெரிய மந்திரியாக இருந்தாலும் சரி, பிரதமராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவர் கால் தூசி கூட வர முடியாது. அந்த மாதிரி நிபுண ஜோதிடத்தில் அவரால் தான் நான் கற்றுக்கிட்டேன். இதில் வந்து கருத்து வேறுபாடை வந்து நம்ம இப்போ நிறையா டிவி இதை பார்த்துட்டு தான் நேற்று சாரை தொடர்பு கொண்டப்ப பேசிட்டு அப்புறம் இங்கே நடக்குது நீங்கள் வாங்கன்னாரு. சாரு வந்து நான் வந்து ஃபுல்லாக சாரத்தையே தான் பார்த்து சொல்லுவேன். ஸ்தானத்தை பார்த்தோம்னா சாரம் இல்லை, சாரத்தை பார்த்தோம்னா ஸ்தானம் இல்லைன்னு 2 பேரும் சொல்லியிருக்காங்க. வெறும் சாரத்தையே பார்த்தோன்னா ஸ்தானத்துக்கு வேலை இல்லை, ஸ்தானத்தையும் பார்க்கணும் சாரத்தையும் பார்க்கணும். ஆனால் என்னோட குருநாதர் என்ன பண்ணார், சந்திரலேகன் இந்த போல் உயர்ந்தான் இருப்பார். ஒரு நாளைக்கு 150 டோக்கன் கொடுப்பாரு. அதுக்கு மேலே முடியாது அவரால், உயரம் அவ்வளோதான். அவர் ஜாதகத்தை பாருங்கள், தனுசு லக்கணம், லக்கணத்திலே சூரியன் புதன், 2ல் குருவும் சுக்கிரனும், 10ல் வந்து செவ்வாயும் கேதுவும், 9ல் சனி, லக்கணாதிபதி நீசம். இந்த உபய லக்கணத்துக்கு லக்கணாதிபதி கெட்டு போகணுண்டான்னு சொல்லுவார். உபய லக்கணத்துக்கு லக்கணாதிபதி மறையணும், இல்லைன்னா வலு குறைஞ்சா அவன் கோடீஸ்வரன், உச்சமானா பிச்சை எடுப்பான். அவர் அதே மாதிரி அவர் ஜாதகத்தை வந்து லக்கணத்தில் சூரியனும் புதனும் 10ல் செவ்வாய் கேதும் இருந்தது. கொண்டாந்து கூட்டத்தை குமிச்சிருச்சு. ஒன்றுமே படிக்காதவர் அவர்லாம், ஒன்றுமே படிக்காதவர். ஆனால் பாரம்பரியத்தில் அவங்க அப்பா ஜோசியர். நான்லாம் வந்து பஞ்சத்துக்கு ஜோசியனா, பரம்பரை ஜோசியனா, நான்லாம் பஞ்சத்துக்கு தான் ஜோசியன். சும்மா நம்ம ஒரு ஏதாவது ஒரு நாலேஜ் மனுஷன்னு இருந்தால் செத்து போவோம், பிறப்போம் இறப்பு உண்டு. அதில் நமக்கு இன்னும் என்ன பேர் வருதுன்னா, ஸ்போர்ட்ஸில் இறங்கினே ஒரு லெவலுக்கு மேலே போக முடியலை, அரசியல்லையும் ஒரு லெவலுக்கு மேலே நம்ம போக முடியலை. ஜோதிடத்தில்னாச்சும் நம்மளை தேடி யாராவது ஒருத்தர் வரணும் அப்படிங்கிறலாம் கற்றுக்கிட்டு இருக்கேன். அதனால் இன்னும் நான் யாரையுமே குறை சொல்ல மாட்டேன். ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு திறமை இருக்கும். எண்கணிதத்தில் புக்கு எழுதியிருக்கேன், கைரேகை பார்க்குறதுலேயும் புக்கு எழுதியிருக்கேன், ஜாதக சம்மந்தமாக நிறையா நம்ம இது பண்ணியிருக்கோம், நியூமராலஜி படி பேர் வச்சு கொடுத்துருக்கேன். இது மேடையில் இப்போ நாங்கள் ஆண்டு விழா போடுறப்ப என்னோடய நண்பர் இன்னொருத்தர் இருப்பார், அவர் வந்து மாவட்ட தலைவர் சேவகமூர்த்தின்னு பேர். அவர் நம்பர் கணிதத்தை சொல்லணும், என்னோடய குருநாதருக்கு கோவம் வந்துடுச்சு. நம்பர் கணிதத்தில் எல்லாம் சொல்ல முடியுமான்னாரு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ இந்த இடத்துல ஒரு சிலை 4 முக்கத்துக்கு நடுவில் ஒரு சிலை, அண்ணா சிலை இருக்குன்னா, கிழக்குலேருந்து வரலாம், மேற்குலேருந்து வரலாம், வடக்குலேருந்து வரலாம், தெற்கு. ஆனால் பாதைகள் வேறையாக இருந்தாலும் சேர்ற இடம் ஒன்று. அந்த பலன் வந்து பெரிய இவர் சொல்லி சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியாரே சொல்லியிருக்கேன். ஏன்னா குழப்பமான நேரமாக இருந்துச்சுன்னா இப்படி ரோட்டில் போக வேண்டாம், ஒரு கிளிஜோசியனை கூப்பிட்டு என்னான்னு 10 ரூபா காசை வச்சு 2 ரூபா காசை வச்சா அவன் சொல்லுவான், அது கரெக்டாக இருக்கும் பாரு. அதனால் யார் மனசு புண்படுறாப்புலையும் நம்ம பேசக்கூடாது. நமக்கு என்ன தெரிஞ்சு பெருசாக பேசிலும் பீத்தவும் முடியாது. ஏன்னா ஒரு சித்த ஜாதகத்தை கொடுத்தாங்கன்னா 10 நிமிஷத்தில் பல்லு தெரிச்சு போயிடும். எத்தனையோ ஜாதகம் வந்து இது மாதிரி நாங்கள் குருநாதன்ட்ட கொண்டாந்து கொடுப்பாங்க. அவர் பார்த்துட்டு சொல்லுவார், செத்து போயிட்டு ஏன் கொண்டு வர்றேன் பாரு. இதெல்லாம் எப்படி தாயா சொல்கிறேன்னு. அதெல்லாம் கற்றுக்கிறது கல்வி. புதன் குரு, கேது நல்லா இருக்கணும்டா. ஞானம் இருந்துச்சுன்னா சரஸ்வதி தேவி அந்த நேரத்தில் உன் வாயில் வந்து உட்காந்து சொல்ல வச்சுப்படுவா அப்படிம்பாரு. அதனால் நான் இந்த வாய்ப்பை கொடுத்து மரியாதைக்குரிய சூரியன் சுந்தரராஜ் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் கடமைப்பட்டு இந்த சங்கத்துக்கு என்னால் முடிஞ்ச அளவு உதவிகள் செய்வேன்னு சொல்லி எப்போ இருந்தாலும் என்னுடைய ஒத்துழைப்பு இருக்குங்கிறது கேட்டுக்கோம். நன்றி, வணக்கம். ஐயா அவர்களுக்கு நன்றி. ஐயா அவர்களை மதிப்பு செய்வதற்கு கௌரவ தலைவர் KP ஆறுமுகம் ஐயா அவர்கள் மதிப்பு செய்வார்கள்.